ஹாய் வணக்கம்மா வாங்க. என்ஜே ஃபேமிலி அஃபிஷியல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம் இப்போ பார்க்க போகிறது கருப்பு கவுனி அரிசி கஞ்சி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி கஞ்சி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு அரிசி எடுத்து நல்லா கழுவி 2 மணி நேரம் அளவு ஊற வச்சுக்கலாங்க. காலையில் செய்கிற மாதிரி இருந்தால் நைட்டுக்கு ஊற வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்ச அரிசியை கல் இல்லாமல் களைஞ்சி மிக்ஸி ஜாரில் போட்டுக்குங்க. இதை நொய் பதத்தில் அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், கொரன்னு நொய் பதத்தில் அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை அப்படியே குக்கரில் அள்ளி போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது, 1 ஸ்பூன் ஜீரகம், 4-5 பல் பூண்டு முழுசாகவும் போட்டுக்கலாம், தட்டியும் போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 3 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு கலந்து நல்லா கலக்கிக்குங்க. கையால் நல்லா கலக்கி விட்டுக்குங்க, கட்டி இல்லாமல். இப்போது தண்ணி கொஞ்சம் தாளாரமாக விட்டுக்குங்க. அவ்வளோதான். குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 5 விசில் வர அளவுக்கு வைக்கலாம். இப்போது நான் ஒரு 2 பத்தளவு தேங்காவை பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். அது கூடவே உரித்த பாதாமும் ஒரு 5 போட்டுக்கிறேன். பாதாம் உங்களுக்கு ஆப்ஷன் தாங்க, இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா 2 பத்தை தேங்காவே போதும். இந்த கஞ்சிக்கு சைடிஷ் நானே போட்ட நெல்லிக்காய் ஊறுகாய் இருக்குது, அதை எடுத்துக்கிறேன். போன வருஷம் தோப்பு நெல்லிக்காய் வாங்கி போட்டது, சூப்பராக இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சை ஊறுகாய் எது வேணுன்னா தொட்டுக்கலாம். இப்போது ப்ரெஷர் அடங்கிடுச்சு, குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா குழைய வெந்திருக்கு. இப்போ நல்லா கிளறி விட்டு லைட்டாக சூடு ஆறுனதும் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். வெயிட் லாஸ்க்கு நல்ல பெனிஃபிட்டு, சுகருக்கு ரொம்ப பெஸ்ட்டுங்க. இதில் ஃபைபர் சத்து நிறைய இருக்குது, அதனால் சுகருக்கு இது நல்லா கேட்கும். உடல் எடையை குறைக்கிறதுக்கும் பிளட் சுகருக்கும் எனர்ஜிக்கும் ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டுங்க. செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.